பிஆர்எஸ்எஸ் எஸ்கே அந்த மாதிரி தமிழ் சினிமா நகரதா? மியூசிக்ல அப்படி ஏதாவது வருதா? அனிருத் வெர்சஸ் சாய் அபியங்கர் அந்த டைரக்ஷன் நோக்கி எதுவும் நகரதா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சாய் அபியங்கரே அதை விரும்பல. ஏன்னா அவர் வந்து அனிருத் காம்பவுண்ட்லேருந்து வந்தவர். கிட்டத்தட்ட அவருடைய குருநாதர்னே வச்சுக்கிங்களேன். வயதில் 2 பேரும் சின்ன பசங்களாக இருந்தால் கூட தனக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்தவர் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் சாய் அபியங்கர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டியாங்கிறத வந்து ஒரு பெரும்பாலும் விரும்ப மாட்டார். போட்டியாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த சாயல் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கே தவிர அனிருத் அளவுக்கு சாய் அபியங்கர் இல்லைங்கிறது தான் இப்போ விமர்சனமாக இருக்குது. அவர் என்ன இருந்தாலும் ஒரு பாட்டு 2 பாட்டு ஹிட் அடிச்சுடுவார் அவர். பட் இவரை பொறுத்தளவுக்கு எல்லா பாடல்களுமே ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த அந்த டியூனை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த குரல் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வெரைட்டியாக கொடுக்கணும்ல, அந்த வெரைட்டியை இவர்கிட்ட இல்லை. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பெருசாக நினச்ச மாதிரி அவர் போடலங்கிற ஒரு குறையும் இருக்குது. அப்போ இவர் இங்கே இப்போ தானே படம் பண்ண வந்திருக்கிறாரு. இவர் கற்றுக்க வேண்டியதே நிறையா இருக்குது. அதுக்குள்ளே இவர் போய் அனிருத்தோட போட்டின்னு நம்ம சொல்ல முடியாது.